أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் அழகிய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது இருள் நிறைந்த ஒரு சூழலிலிருந்து ஒளியை வெளிச்சத்தை மனித சமுதாயத்திற்கு தந்தது என்பதை நாம் எல்லாம் அறிகின்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரையிலும் இந்த உலகுக்கு வந்த எல்லா இறை தூதர்களும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் சந்தித்தார்கள். அப்படிப்பட்ட மக்களைத்தான் அவர்கள் வென்றெடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை வேதத்தில் ஒரு வரலாற்றை சொல்லி காட்டுகின்றான். ரோம பேரரசினுடைய ஒரு பகுதியினுடைய ஆளுநர்களுடைய வீட்டில் அரண்மனையில் வளர்ந்த சிலரை பற்றிய தகவலை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அவர்களை பற்றி சொல்லி காட்டும் பொழுது இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பி ரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. இன்னஹும் ஃபித்யத்துன் அவர்கள் சில இளைஞர்கள் ஆமனூ பி ரப்பிஹிம் தங்கள் இறைவனை அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா அவர்களுடைய நேர்வழியை நான் அதிகரித்தேன், அவர்களுடைய ஹிதாயத்தை நேர்வழியை நாம் அதிகரித்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஒருவன்தான் ரப்பு என்பதை அவர்கள் சொன்ன காரணம் புரிந்து அதை சொன்ன காரணத்தால் அன்றைய காலகட்டத்தில் மன்னர் தான் மக்களுக்கான கடவுள் என்ற நம்பிக்கை கொண்ட அந்த காலகட்டத்தில் நீ இறைவன் இல்லை, உன்னையும் படைத்தவன் இருக்கிறான் என்று அந்த அரண்மனைக்குள்ளே இருந்து அரண்மனை மன்னருக்கு எதிரான குரல் வந்தபோது அவர்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த அரண்மனையை விட்டு வெளியே வந்து ஊருக்கு வெளியிலே ஒரு குகைக்குள்ளே தங்குகிறார்கள். குகை என்பது இருள் நிறைந்தது. ஒரு வெளிச்சமிக்க ஒரு அரண்மனையிலிருந்து வெளியேறி வந்து வெளிச்சத்து உச்சகட்டமாக வாழ்ந்த ஒரு இடத்திலிருந்து வெளியேறி வந்து இருட்டின் உச்சகட்டமாக இருக்கின்ற இருள்களுக்குள்ளே வந்து அந்த இளைஞர்கள் அடைந்தார்கள் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டும் பொழுது இன்னஹும் ஃபித்யத்துன் அவர்கள் சில இளைஞர்கள் ஆமனூ பி ரப்பிஹிம் அவர்கள் தங்கள் இறைவனை அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். அதனால் வஸித்னாஹும் ஹுதா அவர்களுடைய நேர்வழியை நாம் அதிகரித்தோம் என்பதாக அந்த இளைஞர்களை பற்றிய வரலாற்றை சொல்லி காட்டும் பொழுது சூரத் கஹ்ஃபில் அல்லாஹ் தஆலா ஆரம்ப சில வசனங்களில் இந்த வரலாறை அல்லாஹ் தஆலா பேசுகிறான். இந்த வரலாறு நமக்கெல்லாம் பாடல் பாடம் அனைவருக்கும் தெரிந்த செய்திகள். அந்த வரலாற்றிலே நாம்
பெற வேண்டிய பாடங்கள் என்னவென்று சொன்னால், அங்கே குகைக்குள்ளே அவர்கள் தூங்குகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை தூங்க வைக்கிறான். 300க்கும் அதிகமான ஆண்டுகள் அங்கே தூங்குகிறார்கள். தூங்கி முழிக்கிறாங்க. முழித்த உடனேயே அவர்களுக்கு பசி வந்து விடுகிறது. முழித்த உடனேயே பசி வந்து விடுகிறது. அவர்களுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது, மசூரா நடக்கிறது. அந்த மசூராவின் அடிப்படையில் அந்த நாணயங்களை கொண்டு வெளியில் போய் கடத்தரில் ஏதாவது ஃபுட்டு வாங்கணும் என்று ஒருவரை மட்டும் அனுப்புகிறாங்க. ஒருவர் மட்டும் போய் வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் நீங்கள் யாரெல்லாம் தெரியாத அளவுக்கு கவனமாக போங்க என்று பேசி அனுப்புகிறாங்க. அந்த மசூராவில் உச்சகட்டமான தீர்மானம் என்னவென்று சொன்னால், அந்த இளைஞர்கள் சொல்லுகிறார்கள், ஹாதிஹி இலல் மதீனா, அந்த மதீனாவுக்குள்ள, அந்த நகரத்துக்குள்ளே, இந்த சிட்டிக்குள்ளே உள்ளே போங்க. நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், தேடுங்கள். ஐயுஹா அஸ்கா தாம், தாமை தேடுங்கள் சொல்லலை, உணவை தேடுங்கள் சொல்லலை. அஸ்கா தாம், தூய்மையான உணவை தேடுங்கள். தூய்மையான உணவு எங்கே இருக்கிறது என்று தேடி அதை நீங்கள் வாங்கி வாருங்கள் என்று ஒருவரை பிடித்து அனுப்புகிறாங்க. அது இக்கட்டான சூழலில் கூட பிடிக்க தண்ணி, சாப்பிட உணவு கிடைக்காத அந்த குகைக்குள்ளே இருக்கும் பொழுது கூட சாப்பிட போகும் உணவு கூட ஹலாலான உணவாக இருக்க வேண்டும், தூய்மையான உணவாக இருக்க வேண்டும் என்று அந்த இளைஞர்கள் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்களே, அதை அல்லாஹ் தஆலா உச்சகட்டமாக சொல்லி காட்டுகிறான். அஸ்கா தஆமுன் வல் ஏத்திக்கும் விருசுக்கும் மின் உலயத்தில். குர்ஆனை பற்றி படிக்கும்போது, நம்ம குர்ஆனை பற்றி பேசும்போது அறிஞர் சொல்வார்கள் இல்லையா, குர்ஆனுடைய நடு வசனம் வல்லியத்தில் லத்தஃப் என்ற வாசகம் இருக்கின்ற அந்த வாசகத்துக்கு முந்தைய வசனம் இது. இந்த வசனம் அது குர்ஆனுடைய நடுவில் அல்லாஹ் தஆலா ரிஸ்கை பற்றி பேசுகிறான். அந்த ரிஸ்க்கு ஹலாலான ரிஸ்க்காக இருக்க வேண்டும் என்று பேசுகிறான். அந்த ஹலாலான உணவாகத்தான் இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு இளைஞர்கள், ஜென்சி, டீனேஜ் என்று நாம் சொல்கிறோமே இல்லையா, அப்படிப்பட்ட அந்த சமூக பின்னணி கொண்டவர்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் என்ற ஒரு வரலாற்று தகவலை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இளைஞர்கள், நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய மகன்கள் எப்படிப்பட்ட உணவை நோக்கி போகிறாங்க. எங்கே வேண்டாலும் எதை வேணாலும் சாப்பிடலாம். எனக்கு தேவை என்ன தேவை, அந்த 65ஓ அல்லது அந்த சுவர்மாவோ, அது யார் கடையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஹலால்லாம் பார்ப்பதும் கிடையாது. அந்த ஒரு சிந்தனையற்ற ஒரு சமூகமாக நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் வளர்க்கின்ற பிள்ளைகள் ஹலால் ஹராமை பற்றி, உணவில் ஹலால் ஹராம் பேண வேண்டும் என்ற சிந்தனையற்ற ஒரு கூட்டமாக இன்றைய தலைமுறை மாறிக்கொண்டிருக்கிறது என்ற கவலை நமக்கு வர வேண்டும். அந்த கவலையில் தான் நான் இந்த கருத்தை உங்களுக்கு மத்தியில் வைக்கிறேன். நாம் நிச்சயமாக நம்ம பிள்ளைகளை நாம் கண்காணிக்க வேண்டும். நீங்கள் ஆய்வு செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த இளைஞர்கள் சொல்கிறார்கள், ஆய்வு செய்யுங்கள், அந்த உணவு ஹலாலான உணவாக என்று ஆய்வு செய்யுங்கள் என்று அந்த இளைஞர்கள் பேசினார்கள், தீர்மானம் எடுத்தார்கள். என்று சொன்னால் உணவை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். நாம் சாப்பிட போகும் உணவு ஹலாலான உணவு தானே ஆனா என்று அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். எப்படி பின்னணியிலிருந்து வந்தவர்கள், எல்லா உணவுக்கும் அவர்கள் சொந்தமானவர்கள். எப்படிப்பட்ட உணவாக இருந்தாலும் அதை சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு நினைத்தால் கிடைக்கும். அப்படிப்பட்ட சமூக பின்னணியிலிருந்து, அரண்மனை வளாகத்திலிருந்து வந்தவர்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட அவர்கள் கஷ்டப்படுகின்ற நிலையில் கூட ஹலாலான உணவை தேடினார்கள் என்ற ஒரு மாபெரும் வரலாற்று உண்மையை, ஒரு மாபெரும் படிப்பினை அல்லாஹ் தஆலா இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த வரலாற்றில் நிறைய படிப்பினை இருக்கின்றன. அல்லாஹ் தஆலா இதை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களுடைய அந்த குகைகளை படுக்கும் பொழுது அவர் காதுகளை நாம் தடவி கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். காதுகளை தடவுனா அல்லாஹ் தஆலா தடவும் போது அவர் தூங்கிவிட்டார்கள். உண்மையிலேயே அந்த காதுகளை தடவுவதற்கும் தூக்கத்துக்கும் தொடர்பு இருக்க என்று விஞ்ஞானபூர்வமாக நமக்கு தெரியல. ஆனால் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் பார்க்கலாம். சின்ன குழந்தைகள், பால் குடிக்கும் குழந்தைகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, பசி வந்து அழுவார்கள். இப்போ அழுகை பார்த்தோன்னா பசின்னு சொல்லி தெரிஞ்சிடும். பால் கொடுப்பார்கள், உணவு கொடுப்பார்கள், அதுக்கு பிறகு அழுவார்கள். ஏதோ காரணத்தினால முதுகில் தூக்கி போட்டு தட்டி காதை அப்படி தடை விடுங்க, பிள்ளை தூங்கிடும். வீட்டில் சின்ன குழந்தைங்களுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, காதை தடை விட்டோம்னா காதை போய் அடித்த உடனே தூங்கிடுவாங்க. இப்போ காதில் டச் பண்ணுறதுக்கும், காதை டச்சிங் பண்ணுறதுக்கும், காதை தடை விடுறதுக்கும், தூக்கத்துக்கும் ஏதோ ஒரு ப்ராக்டிக்கலாக ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அதை பற்றி பேசுகிறான். அவர்களுடைய காதுகளை நாம் தடவி கொடுத்தோம், அவர்கள் தூங்கினார், 300க்கும் அதிகமான ஆண்டுகள் தூங்கினார்கள் என்ற பேருண்மையை அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அரண்மனை என்ற மாபெரும் வெளிச்சத்திலிருந்து வந்து குகை என்ற ஒரு படுகொலியை நோக்கி, இருள் சூழ்ந்த ஒரு படுகொலியை நோக்கி ஒரு இளைஞர் கூட்டம் வந்தார்கள் என்று சொன்னால், ஈமானுக்காக வந்தார்கள், ஈமானிய வாழ்வுக்காக வந்தார்கள்.
அல்லாஹ்வை நேசித்து வந்தார்கள். அந்த வாழ்க்கை எங்களுக்கு போதும், அந்த வாழ்க்கைக்கு பின்னாடி கிடைக்கின்ற சொர்க்கம் எங்களுக்கு பரிபூர்ணமான ஒளிமிக்கதாக வெளிச்சமிக்கதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது என்பதைத்தான் அந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா ஒரு நபியை பற்றி பேசுகிறான். அந்த நபியை பற்றி பேசும்பொழுது அந்த நபியுடைய பேரை கூட சொல்ல மாட்டேங்க. அல்லாஹ் தஆலா பதன்னூனி மீன் ஆஃப் ஃபிஷ், மீன் உடையவர் என்று பேசுகிறான் அல்லாஹ் தஆலா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்பொழுது மீன் உடையவர். பதன்னூனி إذ ذهب مغاضبا فظن أن لن نقدر عليه فنادى في الظلمات لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. அல்லாஹ் சொல்றான், பதன்னூனி நபியே, மீன் உடையவரை பற்றியும் நீங்கள் நினைவு கூறுங்கள். வரலாற்றை நீங்கள் சொல்லி காட்டுங்க. இذ ذهب مغاضبا, அவர் கோபமாக போனார், என் மீது கோபம் கொண்டு போனார். அவர் அல்லன் நக்திர் அலை, நான் தப்பிக்கவே மாட்டோம், நம்ம யாரும் பிடிக்க முடியாது என்ற எண்ணத்தில் போனார். ஆனால் எங்கே போனார் தெரியுமா? ஃபனாதா ஃபி ظுலுமாத், இருள்கள் சூழ்ந்த ஒரு இடத்திலிருந்து ஃபனாதா, என்னை அவர் அழைத்தார். இருள் என்று சொல்லவில்லை அல்லாஹ் தஆலா, ظுல்ம் என்று சொல்லலை, ظுலுமாத், இருள்கள் பன்மையாக சொல்கிறார். ظுலுமாத், இருள்கள் சூழ்ந்த, கடலுக்கு கீழே போனாலே அது இருள் தான். அது கடலுக்கு கீழே இருக்கிற ஒரு மீனுக்குள்ளே போயிட்டா அது எத்தனை இருள்களுக்கு மத்தியில் இருக்கும் வாழ்க்கை. அது அந்த இருள்களுக்குள்ளே இருந்து தாங்க முடியாத துன்பமும் தாங்க முடியாத கஷ்டமும் ஏற்பட்ட போது ஃபனாதா, அவர் என்னை அழைத்தார். ظுலுமாத், இருள்களுக்கு மத்தியில் என்னை அழைத்தார். எப்படி அழைத்தார்? அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கலிமத்து தௌஹீதை அந்த இடத்துல அவர் பேசுகிறார். அல்லா இலாஹ இல்லா அந்த, வணக்கத்துக்குரியவன், வழிபாட்டுக்குரியவன், யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை, வழிபாட்டுக்குரியவன் உன்னை தவிர யாருமே இல்லை. சுப்ஹானக, நீ தூய்மையானவன், நீ தூய்மையானவன். நீ தூய்மையானவன்டா, நான் அசுத்தமானவன், நான் செப்டிக் டேங்கை சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு செப்டிக், இது ஒரு அசுத்தம். இது தாண்டி ஏகப்பட்ட அசுத்தங்கள் உடலிலும் உள்ளத்திலும் இருக்கிறது. எனக்கு உடலிலும் அசுத்தம் இருக்கிறது, உள்ளத்திலும் அசுத்தம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அசுத்தத்துக்கு சொந்தக்காரன் நான். உன்னை பார்த்து நான் கோபப்படலாமா? நீ தூய்மையானவன். சுப்ஹானக, நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், எனக்கு நானே அநியாயம் செய்து விட்டேன் இறைவா. இதுதான் துவா. இருள்களுக்கு மத்தியில் இருந்து அவர் வெளிச்சத்தை கேட்டார். இறைவா, நான் எனக்கு நானே அநியாயம் செய்கின்றேன். எல்லாம் சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டேன். ஃபஸ்தஜப்னா லஹு என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி, அவரை துக்கத்திலிருந்து விடுதலை செய்தேன். வனஜ்ஜைனா, அவருக்கு நஜாத்தை கொடுத்தேன், வெற்றியை கொடுத்தேன், விடுதலையை கொடுத்தேன். எதை விட்டும்? மினல் கம்மி, துக்கத்தை விட்டும் அவருக்கு நான் விடுதலையை கொடுத்தேன் என்று அல்லாஹ் தஆலா பேசும்பொழுது இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயத்தை சொல்கிறான். அது யூனுஸுக்கு மட்டுமில்லை, இப்ராஹிமுக்கு மட்டுமில்லை, ஆதமுக்கும், யாருக்கும், நபிமார்கள் என்று மட்டுமில்லை. வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், மூமின்கள் அனைவருக்கும் நான் இப்படித்தான் விடுதலை கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். இக்கட்டான சூழ்நிலையில் எந்த கம்யூனிகேஷனும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லை, தொடர்பு இல்லையினுடைய ரொம்ப தூரத்துக்கு போயிட்டா. தொடர்பு இல்லை, உலகத்தில் எந்த தொடர்பும் அவருக்கு இல்லை, எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. ஜிபிஎஸ் வச்சு பார்க்க முடியாது எங்கே இருக்கிறான்னு சொல்லி, கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் இருந்து கொண்டு கம்யூனிகேஷனுக்கான ஒரே வழித்தடம் படைத்த ரப்பு தான். படைத்த ரப்பை நோக்கி அவர் போனார். சொல்கிறான் அல்லாஹ் தான், அப்படிப்பட்ட நிலையில் யார் இருந்தாலும், மூமின்களாக யார் இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன். அந்த நிலையில் இருந்து இருள்களை உச்சகட்டத்தை யாருமே என்னை காப்பாற்ற முடியாது, யாருடைய உதவியும் எனக்கு இல்லை என்று நீங்கள் கருதுகின்ற அந்த நேரத்தில், என்று அஞ்சுகின்ற அந்த நேரத்தில் ரப்பாக என்னை நோக்கி மனமுருகி நீ கேட்டீங்கன்னா, நீ நல்லா பாருங்க, சுஜூதில் வீழ்ந்து ரெண்டு சொட்டு கண்ணீரை சிந்தி கேட்டு பாருங்க.
அல்லாஹ் தஆலா கொடுப்பான். எவ்வளோ பேர் கஷ்டமாக இருந்தாலும் கண்ணீர் சிந்துங்க. சுஜூதில் வீழ்ந்து கண்ணீர் சிந்திட்டோம்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக லா இலாஹ இல்ல அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த பிரார்த்தனையின் மூலமாக சொல்லி 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 நம்முடைய கஷ்டத்தையும் நம்முடைய வேதனையும் துக்கத்தையும் சொல்லி சொல்லி இறைவா உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, வேறு நாதி இல்லை என்று நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய பிரார்த்தனைக்கு செவிமெடுக்கக்கூடியதாக மட்டுமில்லை, பதிலளிக்கக்கூடியதாக இருப்பான், காப்பாற்றுவான் என்பதை நாம் இந்த வரலாற்றின் மூலமாக சொல்லி காட்ட முடியும். இது ஏதோ வந்து நபிமார்கள் காலத்தில் நடந்ததல்ல, இன்றைக்கும் நாம் நம்முடைய சொந்த அனுபவத்தில் பார்க்கலாம். நம்முடைய சொந்த அனுபவத்தில் பார்க்கலாம். நடைமுறையில் கூட இப்போ நம்முடைய அதாவது கடந்த நூற்றாண்டில் கடந்த நூற்றாண்டுடைய இறுதியில் இந்தியாவில் வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர் மௌலானா மௌதூதி அவர் வந்து சொல்கிறாரு, நான் ஒரு முல்தான் சிறையில் நான் இருந்தேன். முல்தான் சிறையில் இருக்கும்போது எனக்கு வயிற்று வலி ஏற்பட்டு, கடுமையான வயிற்று வலி. மருத்துவர்கள்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கிட்னியில் கல் இருக்குது, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும், நீங்கள் ஒரு மனு மட்டும் சிறை அதிகாரிக்கு மனு மட்டும் எழுதி கொடுங்க, வேறு ஆஸ்பத்திரிக்கு மாற்றி ஆப்ரேஷன் இந்த ஆஸ்பத்திரியில் பண்ண முடியாது, ஜெயில் ஆஸ்பத்திரியில் பண்ண முடியாது, வெளியில் கொண்டு பண்ணணும், மனு மட்டும் எழுதி கொடுங்க. முடியாது, மனு எழுதி தரமாட்டேன். இந்த ஆட்சியே இஸ்லாமிய விரோத ஆட்சி என்ற போராடித்தான் நான் ஜெயிலுக்குள்ள வந்திருக்கிறேன். இந்த இஸ்லாமிய விரோத ஆட்சியாளர்களிடத்தை நான் மனு செய்ய மாட்டேன் என்று ஒரே ஒரு பதில் சொல்லிட்டார். பகல் முழுவதும் அதிகாரிகள் வர்றா, ஊர் அதிகாரி மாறி மௌலானா லெட்டர் தாங்க, மௌலானா லெட்டர் தாங்க, நைட்டு 9 மணி வரையிலும் இவர் கெஞ்சணும், அவர்களுக்கு லெட்டர் கேட்ட அவர்கள் கெஞ்சினார்கள், முடியாதுன்னு சொல்லிவிட்டார். கடைசியில் அவர் சொல்கிறார், இஷாவுக்கு பிறகு நான் எழுதிய முழு எண்ணத்தையும் ரப்பை நோக்கி நான் திசை திருப்பினேன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற பிரார்த்தனையை எந்த இருள்களுக்கு மத்தியிலிருந்து எனது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரோ அந்த பிரார்த்தனையை நானும் அது போன்ற ஒரு இருள்களுக்குள்ளே இருக்கிறேன், இறைவா என்னை காப்பாற்று என்று நான் இடத்தில் கேட்டேன். யா ஹய்யூ யா கையூம், யா ஹய்யூ யா கையூம், யா ஹய்யூ யா கையூம் என்ற இந்த பிரார்த்தனை சேர்த்து கேட்டேன். கஷ்டங்களையால் சொல்லி நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன். இரவு 3 மணிக்கு எனக்கு சிறுநீர் போக வேண்டிய சூழல் வந்து சிறுநீர் போனது. கற்கள் உடைந்து ஃபஜ்ரு வரையிலும் சிறுநீர் போய் கற்கெல்லாம் உடைந்து ஃபஜ்ரு துளுவிட்டு என்னை அறியாமல் நான் படுத்துட்டேன். காலையில் வந்து அதிகாரிகள் தட்டி எழுப்பும் பொழுது கைநாடி நான் பார்த்துட்டு இங்கே கல்லெல்லாம் உடஞ்சிருச்சு, இப்படி உடஞ்சிருச்சு என்று ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு இந்த பிரார்த்தனையை மூலமாக அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுத்தான், உதவியை கொடுத்தான் என்று தன்னுடைய தஃஹீமுல் குர்ஆனில் அவர் வந்து எழுதுகிறார். அவன் நடைமுறை காலத்தில் கூட இன்றைக்கும் கூட நீங்கள் நானும் கூட இந்த பிரார்த்தனை மூலமாக வெற்றி அடைய முடியும். இந்த பிரார்த்தனை மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவி கோர முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இந்த பிரார்த்தனை அவ்வளவு அற்புதத்திலும் அற்புதமான பிரார்த்தனை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பது அது இருள்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு மனிதனை ஒளியை நோக்கி வெளிச்சத்தை நோக்கி மீட்டெடுக்கின்ற ஒரு மாபெரும் பிரார்த்தனை என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக அனுபவித்து பார்க்கின்ற சம்பவங்கள் வரும்பொழுது, சூழல்கள் வரும்போது நம் மனம் உருகி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2 சொட்டு கண்ணீரை சிந்தி இறைவா நீ மட்டும்தான் உன்னை தவிர யாரும் இல்லை என்ற நோக்கத்தோடு, என்ற அழுத்தமான சிந்தனையோடு, ஆழமான சிந்தனையோடு அவனிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மாற்று வழியை தருவான், ஒரு தீர்வை தருவான், ஒரு நஜாத்தை நமக்கு தருவான், நிச்சயமாக ஒரு வெற்றியை தருவான் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுறேன். ஏன்னு சொன்னால் இந்த வசனத்தை முடிக்கும் பொழுது, இந்த துஆவை முடிக்கும் பொழுது மூமீன்களுக்கு நான் இப்படி செய்வேன் என்று சொல்கிறேன். மூமீன்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இப்படிப்பட்ட உதவியை நான் செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற வாக்குறுதி அது. நானும் நீங்கள் மூமின் தான், எனக்கு உங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா வாக்குறுதியை தருகிறான். எனக்கு நிச்சயமாக இந்த பிரார்த்தனை என்பது நம்முடைய கஷ்டங்களை போக்கக்கூடியதாக, இருள்களை விட்டும் வெளிச்சத்தை நோக்கி நம்மை மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ அல்லாஹ் தஆலா அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கிட்டு அவர் அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியே தூக்கி வீசி சுரக்காஞ்சி பார்த்துருக்கீங்க, சுரக்காய் அது முளைக்கிற கொடியில் தூக்கி வீசினோம். அவர் புண்ணெல்லாம் ஆறி, ஏன்னா அவர் உடம்பே கெமிக்கல் சேஞ்ச் ஆகிருச்சு, முழு பாடியுமே கெமிக்கல் சேஞ்ச் ஆகிருச்சு. அப்போ அந்த கெமிக்கல் சேஞ்சை மாற்றுறதுக்கு ஒரு இயற்கையான வாழ்க்கை முறைக்கு எல்லாம் தூக்கி வீசி அந்த சுரைக்காய் கொடிகளை தூக்கி வீசி அவர் புண்கள் எல்லாம் வெளியிலும் உள்ளுக்குள்ளும் இந்த புண்கள் எல்லாம் மாறி அவர் நார்மல் மனிதனாக, சுய மனிதனாக மாறினார் என்ற வரலாற்று உண்மையை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். சுரக்காய் இருக்குது, அது சுரக்காய் சாதாரண ஒரு பொருள் அல்ல,
நம்ம ரொம்ப அற்பமாக நினைக்கிறோம். நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது. சுரக்காய் கிட்னிக்கு ரொம்ப தேவையான கிட்னி நோயை நீக்குகின்ற ஒரு நல்ல மருந்து இருப்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்துகள் வைக்கும் பொழுது அந்த நம்ம ஊரில் கறிக்குழம்பு வைக்கும், கறியில் வந்து உருளைக்கிழங்கு போடுவாங்க. அங்கே அரபு நாட்டில் கறியோடு சேர்ந்து சுரக்காய் தூக்கி போடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு விருந்துக்கு நாங்கள் சென்று இருந்தோம். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த கறிக்குழம்பில் இருந்த அந்த சுரக்காய் தேடி எடுத்து சாப்பிட்டார்கள். அன்றிலிருந்து எனக்கு சுரக்காய் பிடித்தமான உணவாக மாறிவிட்டது என்பதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற செய்தி நாம் புகாரி போன்ற வரலாற்று சஹீஹ் கிதாபுகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட உணவுகளை நோக்கி மனித வாழ்க்கைக்கு தேவையான, ஆரோக்கியத்துக்கு தேவையான உணவுகளை நோக்கி நாம் போவது இன்றைக்கு எல்லாமே அந்த எதுவெல்லாம் நோய்களை உண்டாக்குமோ அப்படிப்பட்ட ஹலால் இல்லாத உணவுகள் எதுவோ அதை நோக்கி இன்றைக்கு இளைஞர் கூட்டம் போய்கொண்டிருக்கிறது என்ற அச்சத்தையும் நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட சூழலில் இருள்கள் சூழ்ந்த சூழலிலே அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அந்த கலிமத்து தௌஹீதை நாம் சொல்லி அவனிடத்தில் கேட்கும் பொழுது அவன் நிச்சயமாக நமக்கு பதிலளிக்கக்கூடியவனாக, நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் பல சம்பவங்களை நாம் பார்க்க முடிகிறது. அந்த சம்பவத்திலிருந்து ஒரு சம்பவத்தை இன்ஷா அல்லாஹ் இரண்டாம் முறையில் பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, சுருக்கமாகவே நான் இங்கே சொல்லி முடிக்கிறேன். ஹந்தக் என்ற போரை பற்றி நமக்கெல்லாம் தெரியும். அகழ் யுத்தம் என்று சொல்லுவார்கள். அகல் என்றால் குழி தோண்டுவது. நம்ம படித்தது கேள்விப்பட்டது ஏதோ குழி தோண்டினார்கள் என்று நினைக்கிறோம். குழி எப்படிப்பட்ட குழி? அதுதான் மேட்ரு. குழி எப்படிப்பட்ட குழி? 5.5 கிலோமீட்டர் தூரம் மதினாவினுடைய கிழக்கு மேற்கு ஆகிய திசைகளில் பாறை குன்றுகள் இருக்குது. அதில் ஏறி எதிரிகள் வர முடியாது. தெற்கு திசையில் பெருகிதன் தோட்டங்கள் இருக்குது, அதை தாண்டி வர முடியாது. வடக்கு திசை மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது. அப்போ அந்த வடக்கு திசை என்பது 5.5 கிலோமீட்டர் நீளம். 5.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு குழிகளை தோண்ட வேண்டும், எதிரிகள் வராமல். எப்படிப்பட்ட குழி? ஒரு குதிரையை இங்கே இருந்து தாவிச்சுன்னு சொன்னால், தாவி இன்னொரு இடத்த காலை வச்சுன்னு சொன்னால் அது தாவ முடியாது, கீழே விழுந்துடணும். அப்படிப்பட்ட துறைக்கு கிட்டத்தட்ட அதை அளந்து பார்க்கும்போது 10 அதிகபட்சமாக பயிற்சி கொடுக்கப்பட்ட குதிரையாக இருந்தால் 10 அடி தூரத்துக்கு தாவிடும். அப்போ பயிற்சி குதிரை அளவுக்கான ஒரு ஏற்பாட்டை செய்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் 3.5 அடி தூரத்திற்கு, 3.5 அடி தூரம் அகலம், 3.5 அடி ஆழம், அகலமும் 3 மீட்டர் அடியில், 3 மீட்டர்னா 12 அடி, 12 அடி நீளம், 12 அடி அகலம் குழி தோண்டணும். மனித சக்திகளால் மேன் பவரால் செய்ய முடியும். அன்றைக்கி ஜேசிபி வேணும், பல ஜேசிபி வச்சு தோண்டணும். மேன் பவர் மட்டுமே வைத்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழிகளை 5.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த குழிகளை தோண்டி எதிரிகள் 10,000 பேர் கொண்ட எதிரிப்படை, குதிரைப்படை கூட உள்ளே வர முடியாது, குதிரைப்படையும் வர முடியாது, காலாட்படையும் வர முடியாது. வரவே முடியாமல் அவர் அங்கேயே கூடாரம் அடிக்குது. அந்த மணலை கூட சஹாபா என்ன செஞ்சாங்க சொன்னால் மதீனாவோட உட்புறமாக தோண்டி போட்டாங்க. முழு பாதுகாப்பு. ஒரு மண் சுவர் மதீனாவை சுற்றி, ஒரு பக்கம் மண் சுவர், ஒரு பக்கம் குழி. அப்போ குழிகளை தோண்டி மதீனாவை காப்பாற்றக்கூடிய ஒரு திட்டத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களே. ஒரு முறை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தோண்டி கொண்டு இருக்கும்போது மண் சரியும், திரும்ப தோண்டணும். சில இடங்களில் பாறை இருக்கும், பாறையை உடைக்கணும். பாறை உடைக்கும் போது பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் சொன்னார். பாரசீகத்தை சேர்ந்த சொன்ன ஒரு ஆலோசனை கேட்டுட்டு பாரசீகம் வெற்றி அடிக்கும்னு சொன்னார்கள். இப்படிப்பட்ட தத்துவம் பதிலா பாரசீகத்தை சேர்ந்த சல்மான் ஃபாரிசி சொன்ன அந்த ஆலோசனை கேட்டு குழி தோண்டுகிறார்கள் அல்லாஹ் தூதர். அந்த அல்லாஹ் தூதர் சொல்கிறார்கள், இதோ பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் என்ற நற்செய்தி என்று சொல்லப்பட்டது. அடுத்த பாறை உடைக்கிறாங்க, ரோம பேரரசு வெற்றி கொள்ளப்படும் என்ற நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது என்று ரொம்ப ஆழமான புழுக்கத்தில் இருந்த
ரொம்ப வறட்சியில் இருந்த சஹாபாக்களை உத்வேகப்படுத்துகின்ற சைக்காலஜிக்கல் ஒரு டீச்சிங்கை அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் சொல்லி பிற்காலத்தில் அவையெல்லாம் நடக்கவும் செஞ்சது. இப்போ அந்த இடத்துல தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செய்கிறாங்க. அல்லாஹும்ம முன்ஸிலல் கிதாபி சரீ அல் ஹிசாபி எஹ்ஸிம் அல் அஹ்ஸாப அல்லாஹும் மஹஸிம்ஹும் வஸில்ஸில்ஹும். அல்லாஹும் முன்ஸிலல் கிதாப், அல்லாஹ்வே வேதத்தை இறக்கியவனே, சரீ அல் ஹிசாபி கணக்கெடுப்பதில் விரைவானவனே, எஹ்ஸிம் அல் அஹ்ஸாபி இந்த கூட்டணி படையினரை தோற்கடித்து விடுவாயாக, அவர்களை தோல்வியுறச் செய்வாயாக, அவர்களை நிலைகுலைய செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தியை நாம் வரலாற்று நூல்களில் பார்க்க முடியுது. அதை பற்றி சூரத் அஹ்ஸாப் என்ற 33வது அத்தியாயம் பேசுகிறது. அந்த துவாவை ஏற்றுக்கொண்டே என்று அல்லாஹ் தஆலா 33வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஜுனூதல்லம் தரவுஹா, கண்ணுக்கு தெரியாத படைகளை கொண்டு அவர்களை நான் காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீது ஒரு பலத்த காற்றை வீச செய்து அந்த காற்று அவர்கள் அந்த கூட்டணி படையினர் அமைத்திருந்த கூடாரங்களை பிச்சு எறிந்து சாப்பாடு தயாரிப்பதற்காக இருந்த அடுப்பையெல்லாம் அணைத்து பாத்திரங்கள்லாம் உருண்டு ஓடி இப்படியாக அவர்கள் தோல்வியறி செய்து மூமின்கள் வெற்றடைந்தார்கள். ஜுனூதல்லம் தரவுகா, கண்ணுக்கு தெரியாத படைகளை கொண்டு நாம் அவர்களை காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆக அந்த குழிகளுக்கு மத்தியிலே குழிகளை தோண்டும் பொழுது ஏற்பட்ட அந்த வெளிச்சம் என்பது ஈமானிய வெளிச்சமாக இருந்தது, வாழ்க்கையிலே வெற்றி பெறுகின்ற ஒரு வெளிச்சமாக இருந்தது. இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களிலே ஈமான் எப்பொழுது வெற்றியடையும் என்று சொன்னால் ஒரு தோல்வி ஏற்படும் பொழுதுதான், ஒரு வகையான இழப்புகள் ஏற்படும் பொழுதுதான் அந்த ஒரு வெற்றி என்பது நமக்கு கிடைக்கும். இன்றைக்கு காசா பகுதியில் பல கிலோமீட்டர் பகுதிகளுக்கு குகைக்குள்ளே தோண்டி டியூனல் அமைத்து டியூனலுக்குள்ளே வசிக்கிறாங்களே, அதெல்லாம் பார்க்கும் ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியத்துக்கு இங்கே இல்லை. இங்கே அது போன்ற ஒரு மாபெரும் டியூனலை தான் ஹந்தக் யுத்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்து காட்டினார்கள் என்பதை நான் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட அந்த வரலாறுகளை கற்றவர்களால் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும், இப்படிப்பட்ட ஈமானி உறுதியோடு வாழ முடியும் என்பதை இந்த நிகழ்கால சம்பவங்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே நம்முடைய ஈமானை வலிமைக்கு ஈமானாக, உறுதிமிக்க ஈமானாக, வெளிச்சமிக்க ஈமானாக இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. اللهم اعز الاسلام والمسلمين وذل الشرك والكفرة والمشركين وانصرنا على القوم الكافرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகள் காண நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.